கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தந்த இந்த வார்த்தைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். லோத்துவினுடைய குடும்பமும் சோதோம் கொமரா என்கிற பட்டணத்துக்குள்ளே போன போது, அந்த சோதோம் கொமரா பட்டணத்தில் இருந்து அந்த பட்டணத்தை அழிக்க தேவதூதர்கள் இறங்கின போது, அந்த பட்டணத்தில் இருந்து லோத்துவையும் லோத்துவினுடைய குடும்பத்தையும் மீட்பதற்காக ஆபிரகாம் ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தை கேட்டு லோத்துவையும் லோத்துவினுடைய குடும்பத்தையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்த போது, லோத்துவினிடத்துல சில கட்டளையை கொடுக்கார். லோத்துவே, நான் உன்னை சில காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். சில பாவ பழக்கத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன். சில பாரம்பரியத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேன். இனி நீதான் உன்னை காத்து கொண்டு ஓட்டத்தை என்ன செய்யணும்? முடிக்கணும். இயேசு நம்மளை கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி சில பாவ பழக்கத்திலிருந்து நம்மளை மீட்டுட்டார். சில பாரம்பரியத்திலிருந்து நம்மளை மீட்டுட்டார். எல்லா சாபத்திலிருந்து நம்மளை மீட்டுட்டார். இனியோ நாம தான் சில கட்டளைகளின் பிரகாரம் நம்ம தான் என்ன செய்யணும்? ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்காக தான் லோத்து கிட்ட சில கட்டளையை கொடுக்கார். லோத்துவே, நீயும் உன் குடும்பமோ ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? உன் ஜீவன் தப்ப நீ ஓடி போகணும். 1. 2வது, நீ பின்னிட்டு பார்க்க கூடாது. 2. 3வது, நீ சமபூமியில் எங்கோ நிக்க கூடாது. இந்த 3 கட்டளையை கொடுத்தார். இந்த 3ஐயும் நாம செஞ்சிட்டோமானால் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஓட்டத்தை முடிச்சிடலாம். நான் இந்த 3ஐயும் நம்ம செய்யலையானால் ஓட்டத்தை முடிக்க முடியாது. இந்த லோத்துவை கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ, இதே போல நம்மை கர்த்தர் சில பாவத்தில் இருந்து, சில சாபத்தில் இருந்து, சில பாரம்பரியத்தில் இருந்து நம்மளை என்ன செஞ்சார்? வெளியே கொண்டு வந்துட்டார். இப்ப முன்பு நாம களவு செய்கிறவர்களா இருப்போம். ஆனா அதுல இருந்து கர்த்தர் நம்மளை மீட்டுட்டார். முன்பு நாம கொலை செய்தவர்களா இருந்திருப்போம். அதிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டுட்டார். முன்பு நாம சில பாவ பழக்க வளத்துக்குள்ள இருந்திருப்போம். அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிட்டார்? வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனா கொண்டு வந்த பிறகு நாம திரும்ப இந்த சமபூமியில நிக்காம ஓடணும். நிக்காம என்ன செய்யணும்? ஓடணும். ஓடணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு பார்க்க கூடாது. அதனால இயேசு சொல்லுவார், லோத்தின் மனைவியை, ஏன்னா இவளால ஓட முடியல, சமபூமியில எங்கேயும் நிக்காதனாரு. ஆனா இப்ப எங்க நிக்கா? சமபூமியிலேயே நிக்க வேண்டியதாயிற்று. ஓட முடியல. ஏன்? அதாவது எங்க அப்பா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாங்க, எங்க அம்மா என்ன பரலோகத்துக்கு கூட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. லோத்துவால கூட லோத்துவினுடைய மனைவிய பரலோகத்துக்கு ஓட்டத்தை முடிப்பதற்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. அவரவர் ட்ராக்கில் அவரவர் ஓடி முடிச்சாதான் பரலோகம் போக முடியும். இல்லை, என் கணவர் போனா நான் போயிடுவேன், என் மனைவி போனா நான் போயிடுவேன், அதெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது. நான் ஓட்டத்தை முடிச்சாதான் நான் பரலோகம் போவேன். நான் போனதுனால என் மனைவி என் பின்னாடி வருவாங்க என்பது உறுதி இல்லை. அவங்க ஓட்டத்தை முடிச்சாதான் அவங்க எங்க போவாங்க? பரலோகம் போவாங்க. அவங்க போனதுனால நானும் போயிருப்பேன் என்று சொல்லுவதற்கு உறுதி இல்லை. அவரவர் ஓட்டத்தை முடிச்சாதான் அவரவர் பரலோகம் போக முடியும். இந்த அம்மா என்ன செஞ்சது? ஆனால் வெளியே விட்டுட்டார். சில பாவத்துக்குள்ள இருந்தாங்க, சில சாபத்துக்குள்ள இருந்தாங்க, சில பாரம்பரியத்தில். இப்ப அநேக குடும்பம் அப்படிதான். இயேசு சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டுட்டார். ஆனா இன்னும் பாரம்பரியத்தில் இருக்கும். இன்னும் பாரம்பரியத்தை அப்பப்ப திரும்பி பார்க்கும். இன்னும் சடங்காச்சாரத்தை அப்பப்ப திரும்பி பார்ப்பாங்க. இதுல எல்லாம் என்ன இல்லை?
இதுல என்ன இல்லை, ஒன்றும் இல்லாமாங்க. ஆனா இது என்ன செய்யும்? சமபூமியில நிக்க பண்ணும். இந்த பூமி நமக்கு நிலையான நகரம் அல்ல. ராகேல் என்பவள் ஒரு சொரூபத்தை எடுத்து வச்சா, கடைசி வரைக்கும் அது அவளை எங்க கொண்டு போல? கானான் தேசத்துக்கு கொண்டு போல. கானான் தேசத்துக்குள்ள போவதற்கு முன்னமே ராகேல் போச்சு. எங்க போச்சு? எங்க போச்சு? கானான் தேசத்துக்கு போல. கானான் தேசத்துக்கு போவதுக்கு முன்னாடியே சமபூமியில நின்னாச்சு. பாரம்பரியம், விட்ட பாரம்பரியத்தை இங்க கொண்டு வந்தா. ஃபர்ஸ்ட் முந்தி நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன், இப்பவும் கொண்டாடுவேன். எதுக்கு? முந்தி யாரு? நாம அந்நியர், வாக்கு தத்தத்துக்கு புறம்பா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், நமக்கு என்ன இயேசுவினுடைய ரத்தத்துக்கு தூரமா இருந்தோம். அப்ப நாம அதெல்லாம் செஞ்சோம். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமா வந்தாச்சு, வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியா மாறியாச்சு, காணியாட்சிக்கும் சுதந்திரவாளியா மாறியாச்சு, நமக்கு பரலோகமும் தந்துட்டார். ஆனா இன்னும் எங்க இருப்போம்? அப்பப்ப எங்க திரும்புவோம்? அந்த தேதி வந்தால் பிறந்த நாள், அதுக்கு ஒரு பாட்டு. ஆனா இன்னும் பாரம்பரியத்தை விட்டு திரும்பல. நான் சொல்ற புரியுதா ஐயா? நம்ம ட்ராக்கை விட்டு வெளியே கத்தர் கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஆனா நம்ம திரும்பணும். கத்தர் பாவத்திலிருந்து மீட்டுட்டாரு, சாபத்திலிருந்து மீட்டுட்டாரு, ரத்தத்தை சிந்தி வெளியே கொண்டு வந்துட்டாரு, தன்னுடைய கிரயத்துக்கு, தன்னுடைய கரத்துக்கு கிரயத்துக்கு வாங்கிட்டாரு. ஆனா வாங்கப்பட்ட நாம பின்னிட்டு பார்க்க கூடாது, விட்டதை எல்லாம் திரும்ப பார்க்க கூடாது. இப்ப நான் களவு செஞ்சிருப்பேன் முன்பு, இப்ப நான் திரும்ப என்ன செய்யக்கூடாது? அங்க போகக்கூடாது, களவு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க முடியாது. களவு செஞ்ச என்கிட்ட இத்தனை பேர் தசமா தாரீங்க. அப்ப நான் திரும்பவும் அந்த பாவத்துக்கு நான் போனோம்னா நான் எங்க நிப்பேன்? நான் எங்க நிப்பேன்? சமபூமியில தான் நிப்பேன். அவரவர் அவரவரை காத்து கொண்டாதான் அவரவர் ஓட்டத்தை அவரவர் ஓடி முடிக்க முடியும். கணவரால மனைவியையோ, மனைவியால கணவரையோ, பெற்றோரால பிள்ளைகளையோ, பிள்ளைகளால பெற்றோரையோ பரலோகத்துக்கு கூட்டு போய் சேர்க்க முடியவே முடியாது. கையை தானே பிடிச்சிட்டு போனா, அப்ப இவனால முடியுமா? இழுத்துட்டு போய் கொண்டு போய் விட்டுருக்கலாமா? முடியாதா? நம்மனா ஏதாவது ஜவுளி கடையை பார்த்தா, எம்மா நீ போகாத, நீ போனா இன்னைக்குள்ள வெளியே வரமாட்டேன்னு பிடிச்சி இழுத்துடலாம். ஆனா இவனால முடியுமா? முடியாதா? ஆனா இழுக்கலையே. பின்னிட்டு பார்த்தா கை விட்டுட்டு. தேவதூதன் லோத்து கையை பிடிச்சார், மனைவி கையும் பிடிச்சி தான் இருந்தார். அதுல போட்டிருக்குமே 16ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மெல்லாம் சில பாவ பழக்கத்திலிருந்து வந்தது கர்த்தருடைய கிருபை. ஏன்னா நமக்கு அதுல இருந்து வரக்கு என்ன இல்லை, இந்த குடும்பத்துக்கு என்ன இல்லை, மனசே இல்லை. எதுல இருந்து வரக்கு? பாரம்பரியத்திலிருந்து, சாபத்திலிருந்து. நான் முடிக்க நினைச்சா நீங்க முடிக்க முடியாது போல. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சில பாவ பழக்கத்திலிருந்து இந்த குடும்பம் வெளியே வர்றதுக்கு என்ன இல்லை, சோதம் குமாரம் அப்படி இருக்கு. சோதம் குமாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? அதனாலதான் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது, சிலருக்கு பாவத்திலிருந்து வெளியே வரக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, ஒரே தாமதம். கத்தரா பார்த்தா கிருபையா, எப்பா சொன்னா கேளு, உனக்காக அங்க நான் ரத்தத்தை சிந்தி இருக்கேன், தயவு செய்து வெளியே வான்னு கையை பிடிச்சி என்ன செஞ்சாரு? அவனையும் அவன் கையையும் பிடிச்சது யாரு? பிடிச்சது இரக்கத்தினால. அந்த இரக்கம் தான் அவனையும் அவன் குடும்பத்தையும் பிடிச்சு வெளியே கொண்டு வந்திருக்கு. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. இன்னும் நம்ம இருக்கிறது எதனால? இன்னும் நம்ம குடும்பம் இருக்கிறது எதனால? கர்த்தர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினால. நம்முடைய பரிசுத்தமோ
நம்முடைய ஜெபமோ நம்முடைய நீதியோ இல்லை. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. பாவிகளிலும் பிரதான பாவியாகிய நான் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றேன். அந்த இரக்கம்தான் அவனை வெளியே கொண்டு வந்தது. இந்த இரக்கம்தான் அந்த குடும்பத்தை பிடிச்சிருக்கு. இந்த குடும்பத்தை பிடிச்சு வெளியே கொண்டு வந்த போது தேவனுடைய இரக்கம் போயிற்று. ஒரு குடும்பத்துல எல்லாத்துக்கும் தேவனுடைய இரக்கம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவரவர் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து தான் தேவனுடைய இரக்கம் அவங்க மேல இருக்கும். எல்லாருக்கும் இரக்கம் இருந்தது. ஆனா எல்லாரும் அந்த இரக்கத்தை பயன்படுத்தலை. லோத்து மனைவி பயன்படுத்தினாலா? இல்ல. ஆனா இரக்கம் இருந்தது. லோத்து மேல இரக்கம் இருந்தது, லோத்து மனைவி மேல இருந்தது, அவங்க பிள்ளைகள் மேல இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனா ரூல் பிரகாரம் போகாத போது இரக்கம் விலகிட்டு. எந்த ரூல் பிரகாரம்? ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே என்று சொல்லி அனுப்பும் போது இவன் பின்னிட்டு பார்த்தாள். மனசு வராது சிலருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த நல்ல கவனிங்க, விட்டுட்டு வெளியே வந்ததுல நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அது மேல நமக்கு இரக்கம் போயிட்டானால் நம்ம மேல உள்ள தேவ இரக்கம் போயிரும். ஆமா பாஸ்டர், அந்த மனிதர் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களே, அந்த மனிதர் எனக்கு உதவியா இருந்தாங்களே, அந்த மனிதரை விட்டுட்டு எப்படி நான் வர? எப்படி என் தாய் தகப்பனை விட்டுட்டு நான் வெளியே வர? எப்படி நான் இயேசுவின் இடத்துல சொந்த ரட்சகரா இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ள? என் குடும்பம் எல்லாம் இதாகுமே. அப்படி நினைக்கவே கூடாது. லோத்து மனைவி அப்படிதான் நினைச்சா. ஐயோ, அது நான் இத்தனை நாள் வாழ்ந்த ஊரை, ஐயோ அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, ஐயோ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்களே, ஐயோ நான் தினமும் ராத்திரி உட்கார்ந்து பேசுவேனே, ஐயோ எனக்கு அவங்க தானே நல்ல காரியத்தை சொல்லி தந்தாங்க, ஐயோ அவங்க தானே எனக்கு நல்ல உதவி பண்ணவங்கெல்லாம் இருக்காங்களே என்று சொல்லி லோத்து மனைவி திரும்பி பார்த்தா. கத்த நம்மளை மீட்டதே கிருபை. கத்த நம்மளை மீட்டதே தேவ இரக்கம். அந்த இரக்கத்துல தான் இவங்களே வெளியே வந்து நிற்காங்க. இவன் என்ன செய்தா? திரும்ப சோதமையே பார்த்தா என்ன ஆனா? உப்பு தூண் ஆனா. தேவனுடைய இரக்கம் நமக்கு எப்போதும் இருக்கும்னு சொல்லவே முடியாது. அதுக்காக திரும்ப திரும்ப நம்ம பாவம் செஞ்சுட்டே இருந்தோம். ஆனால் தேவனுடைய இரக்கம் ஒரு நாள் நம்மளை கைவிட்டுரும். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். தேவனுடைய இரக்கம் உப்பம் இருக்கு, நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா நம்ம திரும்ப திரும்ப விட்டதை திரும்பி பார்த்துட்டோம். ஆனால் இரக்கத்தை விட்டுருவார், ஓட முடியாது. அதுக்கப்புறம் யாரு ஜெபம் பண்ணாலும் ஓட முடியாது. உப்பு தூண் தான், உப்பு தூண் தான். அதனாலதான் பவுல் என்ன சொன்னார் பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுல் சொல்றார், அந்த காலத்துல ஓட்டக்காலத்துல ஓடுவதற்கு எல்லாரும் இறங்கினாங்க, எல்லாரும் ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்க. அதனாலதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உண்டானது. ஆனா இப்ப உள்ள காலத்துல, இந்த காலத்துல ஓட்டக்களத்துல எல்லாரும் ஓடுவதற்கு ஓடுதாங்க. ஆனா எல்லாரும் ஓட்டத்தை முடிப்பது இல்லை. ஆனா எல்லாரும் என்ன செய்தாங்க? பரலோகத்தை பார்த்துதான் ஓடுதாங்க. ஆனா எல்லாரும் என்ன செய்ய மாட்டேங்காங்க? ஓட்டத்தை முடிக்க முடியல. ஏன்? அடுத்த வசனம். ஏன் அந்த வசனத்துல என்ன சொல்றது? பின்பாகம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அப்ப அவங்க எப்படி ஓடல? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடல. அநேகருக்கு
இந்த விட்ட பாவத்தை விடறதுக்கு தான் நமக்கு மனசு வராது. ஆனா அந்த கிரீடத்தை இழக்க நமக்கு என்ன வந்துடும்? நீங்க நல்லா பாருங்களேன், ஏசாவுக்கு கூழ் மேல இருந்த ஆசையை விட சேஷ்ட புத்தகத்தின் மேல இருந்த ஆசையும் வாஞ்சையும் கம்மி தான். நமக்கும் அப்படிதான். இந்த உலகத்து மேல இருக்கிற ஆசையை விட ஆசை தான் அதிகமா இருக்க தவிர பரலோகத்தை குறித்ததான ஆசை கம்மியா தான் இருக்கு. இயேசுவை குறித்ததான ஆசை கம்மியா தான் இருக்கு. வேதத்தை குறித்ததான ஆசை கம்மியா தான் இருக்கு. ஆனா கூழ் மேல அதிக ஆசை. ஆனா இயேசு மேல அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இங்க சொன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. பாஸ்டர், நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுட்ட போய் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் எப்படி ஓடணும்? ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லி முடிச்சிருவேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடினவங்க எப்படி ஓடுவாங்களாம்? வாசிங்க. பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணுமானால் முதல்ல போராடணும். போராடாம ஓட்டத்தை முடிக்க, அதனால்தான் பவுல் சொன்னான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடினாதான் ஓட்டத்தை முடிக்க முடியும். அதை திரும்ப வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் அதுதான் இல்லை. இப்ப என்ன போயிட்டு இச்சை அடக்கம் தான் போயிட்டு. ஆனா எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு ஓட மாட்டேங்காங்க. பரலோகம் போகணுமே, இயேசுனிடத்துல கிரீடம் வாங்கணுமே என்கிற அந்த வாஞ்சையோடு ஓட மாட்டேங்காங்க. காரணம், அவங்களுக்குள்ள இச்சை அடக்கம் இல்லை. அந்த இச்சையோடு அவங்க போராடவில்லை. பவுல் போராடினார், நல்ல போராட்டத்தை போராடினார். எதோடு? இச்சையோடு போராடினார். ஒரு ஓட்டத்தை ஒருவனை பரலோகத்துக்கு போக விடாம சாத்தான் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிற ஒரே ஒரு கருவி இச்சை. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பாஸ்டர். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பாஸ்டர். அந்த அன்னைக்கு ஓட்டம் ஓடனமா தான் இவன். அதான் இச்சை. அதுதான், அது பார்வைக்கு அழகும், அப்படிதான் தெரியும். லவ் பண்றது சரியா தப்பா யாருக்கு தெரியும்? சரியா தப்பா? சரியா? சரியா தப்பா? தப்பா? அசோக் சொல்லிட்டான். அது என்னது? தப்பு. ஏன் தப்பு? அது எதனால வருது? இச்சை. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அது இச்சை. ஐயா, இப்ப நம்ம கிறிஸ்தவங்க தான் பாவத்தையே ரெண்டா பிரிச்சிட்டோம். பெரிய பாவம், சின்ன. வேதத்தை பொறுத்தவரை பாவம் தான் உண்மை. நம்ம தான் பிரிச்சதே. பெரிய பாவம், சின்ன பாவம். எது பெரிய பாவம்? இப்ப இயேசு சொல்றார், நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்யா தீர்ப்பாயாக. அது நமக்கு எப்படி தெரியும்? அது என்னது? பெரிய பாவம். ஆனா மத்தேயு 5:28 வாசிங்க. அதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா மத்தேயு 5:28 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும். இப்ப இது என்ன பாவம்? நம்ம பார்வைக்கு நான் சொல்லவா, அது பெரிய பாவம், இது சின்ன பாவம். ஆனா தண்டனை எதுக்கு அதிகம் தெரியுமா? இதுக்கு தான் அதிகம். வேதத்தை பொறுத்தவரை பெரிய பாவமும் கிடையாது, சின்ன பாவமும் கிடையாது.
நீங்க வாசிங்க, மத்தேயு 5:20 வாசிங்க. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் பிரவேசிக்க முடியாது. வேதபாரகர் பரிசேயர் நீதி என்னது? விபச்சாரம் செய்யா திருப்பாயாக. அவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு பெண்ணை இச்சையோடு கூட, அதுவே பாவம். அப்ப லவ் பண்றது தப்புதானே? ஐயோ, ஒரு பெண்ணை லவ்னா என்னது? இச்சையா தானே வருது. இவன் என்ன ஆட்டை பார்த்தா லவ் பண்றாரு இவரு? இந்த நேரம் சொல்லிதான் ஆகணும். நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, நான் சொல்லிதான் ஆகணும். பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு அவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமா. அப்பவாது விபச்சாரம் செஞ்சாதான் பாவம். இப்ப இச்சையோடு பார்த்தாலே அவன் பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது. அவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமா இல்லைன்னா அவன் எங்க போக முடியாது? நான் சொல்லல, உங்க கையில இருக்க பைபிள் தான் சொல்லுது. நான் சொல்லவே இல்லை, உங்க கையில இருக்கிற பைபிள் தான் சொல்லுது. விட்டதை பார்க்கவே கூடாது. விட்ட பாவத்தை ஒருவன் பார்த்துட்டான், ஆனால் அவங்களால ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. அதனாலதான் பவுல் ஒரு காரியத்தை செஞ்சார். கலாத்தியர் 5:24 வாசிங்க. யாரு? கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாம் மாற வேண்டுமானால் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும். அந்த பவுல் தான் சொல்ற, நான் நல்ல போராட்டத்தை போராடுனேன். எதோடு போராடினேன்? இந்த உலக ஆசையோடு போராடினேன், இந்த உலக இச்சையோடு நான் போராடினேன். போராடி 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 அது என்ன மேற்கொள்ளாம நான் அதை மேற்கொள்ளுவதற்காக அந்த ஆசைகளையும் அந்த இச்சைகளையும் இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறைஞ்சிட்டேன். ஆதலால் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். இனி ஓடலாம். போராடிதான் ஓட்டத்தை முடிக்க முடியும். போராட்டம் எல்லாத்துக்கும் வரும், எல்லார் வாழ்க்கையில எல்லாம். நம்ம அப்பதான் பரிசுத்தமாக வாழணும் நிற்போம். அப்பதான் சாத்தான் உன்னை கொண்டு வருவான். உடனே இருக்கிற பரிசுத்தம் எல்லாம் அந்த அன்னைக்கு போயிடும். வேதத்தை பொறுத்தவரை பெரிய பாவம் கிடையாது கிடையாது. பாவம் பாவம் தான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த பாவம் அந்த பாவம் சொல்லியிருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இப்ப ஆசை இச்சைகளை நம்ம சிலுவையில அரைஞ்சாதான் எந்த ஆசை வரும்? பிலிப்பியர் 1:23 வாசிங்க, நான் முடிச்சிருவேன். பிலிப்பியர் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட. அப்ப இந்த உலகத்துல உள்ள ஆசையில இச்சைகளை நம்ம சிலுவையில அரைஞ்சாதான் கிறிஸ்துவுடனே கூட இருக்கணும் என்கிற ஆசை வரும். கிறிஸ்துவுடனே கூட இருக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளிலும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைய வேண்டும். அதை லேஸ்ல செய்ய முடியாது, போராடணும்.
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுட்ட போய் கிரீடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சிட்டு இயேசுவை காண என்ன செய்யணும்? ஆசைப்படணும். பவுலுக்கு இந்த ஆசை எப்படி வந்தது? கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? ஆசை உண்டு. எப்படி வந்தது? தன்னுடைய உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை, எது எது லாபமா இருந்ததோ, அது மேல எல்லாம் ஆசை இருந்ததோ, அந்த ஆசையெல்லாம் எடுத்து சிலுவையில் அரைஞ்சார். பணத்தாசை, பொருளாசை, பெண்ணாசை, எல்லா ஆசையையும் சிலுவையில் அரைஞ்சார். அவர் தான் சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. எத்தனை கோடிக்கு அதிபதி. உண்மையை சொன்ன நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 10 ரூபா கூட, ஆனா அவர்கிட்ட எத்தனையோ கோடி இருக்கு. அத்தனை கோடிக்கு அதிபதி பவுல். ஆனா அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டார். இருக்கிறதுலே மேன்மை என்னது? இதை அறிகிற அறிவு. முதலமைச்சரை தெரியுதோ இல்லையோ அது நமக்கு வேண்டாம். பிரதமர் மோடியை தெரியுதோ இல்லையோ அது நமக்கு வேண்டாம். இதை அறியணும். இது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா போதும். இயேசு மேல என்ன வரணும்? ஆசை வரணும். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவரை பார்க்கணும். அவர் கையால கிரீடத்தை வாங்கணும். அவர் சொல்லணும், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அந்த ஒண்ணுதான் இருக்கணும். ஏன் ஆசை இச்சையெல்லாம் சிலுவையில் அறையணும்? அது கஷ்டம்தான். அது சுலபமெல்லாம் செய்யவே முடியாது. அதான் போராடினார். அதுக்காக தான் என்ன செஞ்சார்? போராடினார். அது கஷ்டம். அது என்னது? ரொம்ப கஷ்டம். ஆசை இச்சையை சிலுவையில் அறைய ரொம்ப கஷ்டம். அது ஓட விடாது. அது என்ன செய்ய விடாது? இந்த சமபூமியிலே நிற்க பண்ணும். தேமாயி பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். அவனுக்கும் போராடினா, போராடி போராடி பார்த்தான். ஆசை அவனை மேற்கொண்டுட்டு அவனை பிரிச்சிட்டு பிரிந்து போகிறவன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. பிரிந்து போகிறவன் ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போக காரணம், ஒரு குடும்பம் சபையை விட்டு பிரிந்து போக காரணம், ஒரு ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரரை விட்டு பிரிந்து போக காரணம், தன் இச்சையை நிறைவேற்ற, தன் இச்சையை நிறைவேற்ற. ஏன்னா இங்க இருந்தா என்ன செய்ய முடியாது? தன்னுடைய ஆசை இச்சையை நிறைவேற்ற முடியாது. இதை விட்டு வெளியே போனாதான் தான் ஆசை இச்சையை நிறைவேற்ற முடியும். அநேகரால சத்தியமுள்ள சபையில இருக்க முடியாம போக காரணம் தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்ற முடியல. இது மூலம்தான் இயேசு எனக்கு கற்றுத்தந்தார். பிரிந்து போகிறவங்க போவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இச்சையை நிறைவேற்ற நினைக்காங்க. தங்களுக்கு திரளான சுய இச்சைகளுக்கு ஏற்ற இச்சை ஒருவனை ட்ராக்ல ஓடவே கூடாது. அதான் லோத்து போனார். லோத்து ஏன் ஆபிரகாம் விட்டு போனார்? தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற. அதுக்கு தான் போறாரு.
அண்ணாதான் பார்த்தார். ஏது அது எப்படி இருந்தது சோதம் கொமோரா பட்டணம்? ஆசை இச்சைய சிலுவையில் அரைஞ்சவன் செழிப்பை தேடவே மாட்டான், தேட மாட்டான். ஆனால் ஆபிரகாமை பாருங்க, அப்படியே நின்னார். ஆபிரகாமே, இப்போது உன் கண்ணை ஏறெடுத்து, அங்கே ஒன்றும் தெரியலை, ஒன்றும் பச்சையாகவும் இல்லை, ஏதாவது இருந்ததா? இல்லை. ஆனால் அவர்கிட்ட சொல்றார், இதெல்லாம் நான் உனக்கு தருவாங்க. அதில் என்ன இருக்கு? அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுதான் என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ நமக்கு எதுவுமே நம்ம கஷ்டத்துக்காக கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலன்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் என்ன வச்சிருப்பார்? உங்களை விட்டு ஒருத்தன் பிரிந்து போறானா, கவலைப்படாதீங்க. அவன் உங்க கூட இருந்து அவனுடைய ஆசை இச்சையை நிறைவேற்ற முடியாதனால தான் உன்னை விட்டு பிரிந்து போறான். என்கிட்ட கர்த்தர் தெளிவா சொல்லி தந்தார், பிரிந்து போகிறவன் தன்னுடைய இச்சையின்படி செய்ய வகை பார்க்கிறான். அவங்களால தான் போக முடியும். இல்லாதவங்க இச்சை அடக்கமாய் இருப்பாங்க. தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்தார். அவங்களால தான் ஓட்டத்தை ஓடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை தேமா போயிட்டாரு, தேமா போயிட்டாரு. ஆனால் நான் போல, நான் போராடினேன். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன், போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன். இப்போ நீதியும் கிரீடத்தை வாங்க போறேன், அதனால நீயும் ஓடி வாங்க. போராடினார், சும்மா ஓடல பவுல். அலெக்சாந்தரையும் இம்முனியரையும் கவனமாயிரு, அவர்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறவர்கள். நீங்க நினைக்கீங்க சபைக்குள்ளேயே நாம ஒரு சிலரை விட்டு விலகி இருக்கணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னா விலக தான் செய்யணும். அதுல எல்லாம் காம்ப்ரமைஸுமே பண்ணவே கூடாது. காம்ப்ரமைஸு அக்கா தம்பி தங்கச்சி வேதத்தை பொறுத்தவரை இல்லை, அதுலெல்லாம் காம்ப்ரமைஸு பண்ணவே கூடாது. பண்ணுனா நீங்க ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. தீமோத்தேயுட்ட தெளிவா சொல்றார், அலெக்சாந்தரும் இம்மிரையும் உள்ள இருப்பாங்க, அவங்க விசுவாச கப்பலை சேதப்படுத்துறவங்க. யாரு? ஆனா எங்க இருக்காங்க? ஆனா என்ன சேதப்படுத்தாங்க? விசுவாச கப்பல். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். வெளியே தான் ஆட்டுத்தோடு, உள்ள ஓனாய். ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு நம்ம மேல வருத்தம் வந்தாலும் வேதனை வந்தாலும் பரவாயில்ல. லோத்து ஓடிட்டாரு, நீ என்னமும் செய், நீ இங்கேயே நில்லு, நான் போறேன்னு ஓட்டத்தை ஓடிட்டாரு. காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் முன்னேற முடியாது. ஏதோ ஒன்று உங்களை தடை பண்ணிட்டே இருக்கும். பவுல் சபையை சாதாரணமாக மேய்க்கல, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு மேய்க்கார். பவுல் பாரு, இப்போ தீமோத்தேயு போயிருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? என்ன நினைப்பான்? அலெக்சாந்தரா, சே என்ன ஒரு பேர், என்ன ஒரு பேர், நல்ல ஒரு பையனா இருக்கானே அப்படி இவன் நினச்சிட்டு இருப்பான்.
உடனே பவுல்கிட்டேருந்து அங்கே ஃபோன் வரும். எப்போ உன் சர்ச்சு போனியே, எல்லோரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அங்கே ஒரு அலெக்சாந்திரியா ஒரு பையன் இருந்தால் பார்த்துக்கிடுங்க, நல்ல பையன் பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், எப்பா அந்த அலெக்சாந்திரியாவுக்கும் அந்த இமேனேக்கும் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாயிரு, அவங்க விசுவாச கப்பலை. இதுலயே நமக்கு வேண்டிய பாடம் இருக்கு. இதுலயே என்ன இருக்கு? பாடம் இருக்கு. நம்ம தான் நம்மளை காத்து கொண்டு ஓட்டத்தை முடிக்கணும். அவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, அது ரெண்டாவது. நம்ம ஓட்டத்தை நாம தான். நம்ம யாரையும் கொண்டு போக முடியாது, நம்மளையும் யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. முடியாது. லோத்துவால அவன் மனைவியை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதா? தேவ தூதன் தான் கையை பிடிச்சிருக்காரு, அவராலேயே கொண்டு போக முடியல. பாருங்க, நம்ம என்ன நினைப்போம்? நான் எப்படியும் பரலோகம், நான் எப்படியும் பரலோகம் அசக்கு, நான் எப்படி இருந்தாலும் பரலோகம் எனக்கு ஏசப்பா உடனே கையெழுத்து போட்டு தந்துடுவார். இல்லை, இங்க தேவதூதன் தான் கையை பிடிச்சு கொண்டு போனார். அந்த தேவதூதனால கூட அவங்களை எங்க கொண்டு போக முடியல, முடியாது. நம்ம இருக்கிறத பொறுத்து தான் நம்ம கையை அவர் கடைசி வரைக்கும் பிடிச்சிருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் என்றென்றைக்கும் கண்களை மூடுவோம். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஏன் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. பவுல் கூட இருந்த தேமா, உதவியாய் இருந்தவன், அவனுக்கு இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வந்த உடனே ஊழியத்தை விட்டு, ஊழியக்காரரை விட்டு, சபையை விட்டு பிரிந்து போனான். பவுலுக்கு ரொம்ப உதவியா இருந்தவன் தான். ஆனா பவுல் தூக்கப்படலை, பவுல் வேதனைப்படலை. ஏன்னா அவன் போராடி அதுல தோத்ததில்லை, நான் போராடி ஜெயிக்கணும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். எனக்காக என் தகப்பன் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கார். நான் போகும்போது அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கார். நான் ஓட்டத்தை முடிக்கணும், நான் போய் கிரீடத்தை வாங்கணும், இயேசுவை பார்க்கணும். அதெல்லாம் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிரு, அதை போய் நான் வாங்க போறேன். அதே போல தீமோத்தேயுவே, உன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடி, நல்ல போர் செய்கிறவனாய் தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். நீயும் ஓட்டத்தை முடிக்கணும், நீயும் நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தை காத்துக்கொள். நம்முடைய தகப்பன் நமக்காக ஒரு கிரீடத்தை வச்சிருக்கார், அவருக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கார். இலோகத்தில் எத்தனை கோடி இருந்தாலும் அந்த கிரீடத்துக்கு ஈடு இருக்காது, அந்த கிரீடத்துக்கு இணை இருக்காது. அந்த கிரீடத்தை நம்முடைய தகப்பன் வச்சிருக்கார், அதை போய் வாங்கணும். தீமோத்தேயுவே,
நான் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், நீயும் ஓடு, போராடு, ஓட்டத்தை முடி. அவர் உனக்கு தருவார், அந்த நீதியின் கிரீடத்தை நமக்கு தருவார். அந்த கிருபைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத் என் மணவாளன் இயேசுராஜ்வை நான் ஏன் மணவாளன் என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். நம்ம எல்லாருக்காகவும் ஏசப்பா ஒரு கிரீடத்தை வச்சுட்டு ஆயத்தமாக நிற்கார். என் பையன் ஓடி வரணும், அந்த யோசேப்பு உதறினது போல உதறிவிட்டு ஓடி வரணும். அவனுக்காக நான் ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கேன், அவனுக்காக நான் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கேன். அவன் அந்த பாவம் பிடிச்சாலும், அந்த பாவம் அந்த இச்சை அவனை இழுத்தாலும், அந்த இச்சையை விட்டுட்டு அவன் ஓடி வரணும். தன்னுடைய வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி, தனக்கு லாபமா இருந்தது போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி, தனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமானாலும் பரவாயில்லை என்று சொல்லி நான் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதற்காக அவமானத்தை சகித்தாலும் பரவாயில்லை, நிந்தையை சகித்தாலும் பரவாயில்ல, துன்பத்தை சகித்தாலும் பரவாயில்ல, வியாகுலத்தை சகித்தாலும் பரவாயில்ல. ஆனா இது எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவர் போராடினார். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்து கொண்டார், அந்த நீதியின் கிரீடத்தை வாங்கினார். இதே போல நமக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓடி முடித்து நமக்காக வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை அவருடைய கரத்தினாலே வாங்கணும். அந்த கிருபைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபை தாரும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் போராட்டத்தை போராடி கர்த்தாவே ஓட்டத்தை முடிக்க நீரே கிருபை கொடுக்கணுமே. விட்ட பாரம்பரியத்தையோ விட்ட பாவத்தையோ விட்ட பாவ வழக்கங்களையோ பார்த்து கர்த்தாவே இந்த சமபூமியில் யாரும் நின்ற கூடாதப்பா. எல்லாரும் ஓட்டத்தை முடிக்க நீரே கிருபை கொடுக்கணுமே, நீரே ஆசீர்வதியோ. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து மோன்சகே. Cristo conseguirá jayamage naratirva jaya kitagala jayam hallelujah vanamatirke jayam hallelujah நாமத்திற்கு
இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நமக்கு ஜெயம் தந்த கர்த்தருக்காய் 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.